ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் அம்மு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சொல்லவா? கில்ட்டே இல்லாமல் சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கும் சரி, ஹஸ்பண்டுக்கும் சரி. ஹஸ்பண்ட்மார்கள் நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கும் இதை மூட் ஸ்விங்ஸ் டைமில், பென்சஸ் டைம்லலாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி. அதுக்கெல்லாம் தேவை ஒரே ஒரு தோசை மாவு தான். தோசை மாவு வீட்டில் இல்லாட்டும் கடையில் ஒரு 25 ருபீஸ்க்கு ஒரு மாவு பாக்கெட் கிடைக்கும். எப்போவும் கடையில் உள்ளது சாப்பிடக்கூடாது. பட் திடீர்னு பண்ணணும், பட் ஹெல்த்தியாக பண்ணணும்ல, அதனால் கடையில் வாங்கி கூட இது நீங்கள் கொடுங்க. ஒரு பாக்கெட் தோசை மாவு மட்டும் போதும். வீட்டில் அரைச்சா பெட்டர். ஒரு தோசைக்கு மேலே கொஞ்சமாக இல்லை, கொஞ்சம் நிறையவே திருவுண தேங்காவை அப்படி தூவி விட்டுக்கோங்க. அது லாஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே போட்டுக்கோங்க. அப்புறம் வெல்லம் அதெல்லாம் எடுக்காதீங்க. கருப்பட்டியை லைட்டாக சீவி அதை மேலே போட்டுக்கோங்க. மேலே போட்டுட்டு எப்பவும் போல் எடுத்து சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இன்னொன்று கேட்பாங்க, பட் வயிறு நிறைஞ்சிரும். கண்டிப்பாக ட்ரை அவுட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் செதறி கிடக்கும் இந்த தோசைக்கல், அதெல்லாம் தூக்கி போட்டுறாதீங்க. அதெல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். முக்கியமாக ஒரு டிப் இதில் என்னென்னா, இதை கறியை விட்டுறாதுங்க தோசையை. ஓரளவு நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க. அதே மாதிரி தோசை குண்டா சுடாமல் தின்னா சுடுங்க. பாய்.